நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாத ராசி. மார்ச் மாதம், இந்த மாசம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், கிரக மாற்றங்கள் நிகழ்ந்தது. மெயினா சனி பகவான், சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி ரொம்ப மெமரபிளா இருக்க போகுது. இந்த மார்ச் மாசம் லைஃப்ல ஒரு மெமரபிளா இருக்க போகுது. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னா இந்த வருஷத்திலேயே இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் மீனராசிக்கு போறாரு. அங்க கிரக யுத்தம் நடக்க போகுது. சனி, சூரியன், ஏன்னா பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு கீழே ஒண்ணு மேல, ஒண்ணுக்கு ஒண்ணு மேல நோக்கி போகும்போது, எதிரும் புதிருமா போகும்போது அந்த கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. நட்பு கிரகங்கள் இருந்தா அது பலமான கிரக சேர்க்கை அப்படின்னும், பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு மேல நேருக்கு நேர் போச்சுனாக்கா கிராஸ் பண்ணிட்டோம்னா அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உத்திரட்டாதியில இருக்காரு அப்படி வச்சுப்போமே. போரட்டாதில சனி உத்திரட்டாதிக்கு டச் பண்ண போறாருன்னா அப்ப அது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானை நோக்கி சனி பகவான் செல்வது. அப்ப இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்குது. சூரிய பெயர்ச்சி நடைபெறுகிறது பங்குனி மாசம். அதே போல அந்த இடத்துல சுக்கிரனும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சனி, சூரியன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை முழுவதுமாக ஒரு நல்ல கிரக காம்பினேஷன் சொல்லலாம். சூரியன் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த தத்துவம் உடையவர். சுக்கிரன் அதே போலதான் ஃபேமஸ் ஆனவர். செலிபிரிட்டி சனி பகவான், எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவர் தான். இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மார்ச் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம் பாருங்க. மேஷ ராசி, 7 சனி ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டா இந்த மாசத்துல இருந்து முழுமையான 7 சனி. அதுல பாத்தீங்கன்னா மாணவ செல்வங்கள், இப்போ 10th படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், 10th படிக்கக்கூடியவங்க, +1 +2 படிக்கக்கூடியவங்க, எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதே போல இந்த மே மாசம் நீட் எக்ஸாம் போன்ற எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகள். அப்ப யாரா இருந்தாலும் மெயினா ஒரு மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம் இது முழுவதுமே நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். மாணவ செல்வங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முடிஞ்சா வியாழக்கிழமையிலையும் தேய்பிறை அஷ்டமி, அதே போல அவங்க பிறந்த கிழமையில காலபைரவ பெருமாளுக்கு ஒரு ஏலக்காய் மாலை சாத்தி, ஒரு 54 ஏலக்காய், 24 27 ஏலக்காய், ஏலக்காய் மாலை, வாசன மாலை பைரவருக்கு சாத்தினோம்னா குழந்தைங்க நல்லா படிக்கும். படித்த விஷயம் ஞாபகம் இருக்கும், மெமரபிள். அதுதான் முக்கியம். படிச்ச விஷயம் நமக்கு கேள்வி வரணும் என்பதை விட குழந்தைங்க படிக்கிறது கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகமாகும். சோ கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கான மாதம். மாணவ செல்வங்கள் ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் 10th எழுத போறீங்க, +2 எழுத போறீங்க, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சரி, அதை விட்டாச்சுனாக்கா தொழில் அமைப்புகளில் மிகுந்த எச்சரிக்கை, கவனம் தேவை. எப்போ நீங்க எதுவும் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்வதற்கு இது கால நேரம் அல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, இது கடன் வாங்க வேண்டிய நேரம், அப்படிதான் நான் சொல்லணும். காலமும் நேரமும் கிரகமும் உங்களை என்ன செய்ய வைக்கும்னா புதுசா கடன் வாங்க வைக்கும். கடன் வாங்குங்க, அது நல்லது. அது கூட எப்படிப்பட்டதா வாங்கணும்? ஒரு பசங்களுக்காக வாங்கினீங்கன்னா பசங்க பேர்ல வாங்கிடணும், உங்க பேர்ல வாங்கிக்க கூடாது. எஜுகேஷன் லோனா அவங்க பேர்ல வாங்கிடணும். ஒரு வீடு கட்டுறதுக்காக வாங்குறீங்க, பையன் பேர்ல வாங்குங்க. அப்போ இது கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலம். தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது புதுசா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குமே ஆனால் செய்யுங்க. ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து
சாமி எனக்கு பார்த்து சொல்லுங்க, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், எனக்கு எதுவுமே சரிபட்டு வரல, நான் நிறைய செய்து பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே கை கொடுக்கல, நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வது சிறப்பு. அல்லது வீட்டுல ஒரு பெரியவங்கள்ட்ட கேளுங்க. சனி பகவான் வயசுல பெரியவங்கள்ட்ட அவங்க சொல்றபடி ஒரு அட்வைஸ் கேட்டு செய்யுங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இந்த 7.5 சனி முழுவதுமே எவரேனும் ஒருவருக்கு நீங்க கீழ்ப்படிதல் வேண்டும். அது பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல. நான் எப்படி சாமி பொண்டாட்டிக்கு அடங்கி இருக்கிறதுன்னு கேட்காதீங்க. பொண்டாட்டிக்கு அடங்கிருங்க, தப்பு கிடையாது. பொண்டாட்டி பேச்ச கேளுங்க, அப்படிலாம் வீட்டுக்கார பேச்ச கேளுங்க, அப்படிலாம் மாமனார் மாமியார் பேச்ச கேளுங்க, இல்லைன்னா அப்பா அம்மா பேச்ச கேளுங்க. இந்த 7.5 சனியில் ஒரு ரகசியம் சொல்லி தருகிறேன். யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரே ஒரு ரகசியம் சொல்லி தரேன். இந்த 7.5 சனியில நீங்க பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் வேண்டும். இவரை கேட்டுதான் நான் செய்வேன். ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சாமி நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொன்னாதான் சாமி நான் செய்வேன் எப்படின்னு போயிட்டீங்கன்னா, மேக்சிமம் ஒரு 70% 80% உங்களுக்கு துன்பம் வராது. நான் கேரண்டி. ரொம்ப டேமேஜ் ஆக மாட்டீங்க. மிகப்பெரிய தவறுகள் அங்கே தடுக்கப்படும். அப்போ இந்த 7.5 சனியினால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மத்தவங்களாம் நீங்க என்னடா பண்ற, உனக்கு மட்டும் எப்படி, நீ மேஷராசி தானே, நீ மட்டும் எப்படி நல்லா இருக்க அப்படின்னு உங்களை கேட்கும் வகையில் உங்க வாழ்க்கை இருக்கும். இதுதாங்க பரிகாரம், இதுதான் பரிகாரம். அப்போ கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய கால நேரம், அதிகமா கடன் வாங்காதீங்க. அதே சமயத்துல இந்த 7.5 சனியினால் திருமண யோகங்கள் கூடும். சார் இன்னொரு விஷயம் சொல்லவா, இந்த சனி பகவான் நினைச்சாருன்னா சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? யாராலும் தடுக்க முடியாது. அப்போ திருமண யோகங்கள் கூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், காதல் திருமணங்கள், இன்னும் சொல்ல போனா காதல்ல வரக்கூடிய ஏமாற்றங்கள், நிறைய ஏமாந்துருக்கலாம். பொம்பளை பசங்க நிறைய ஏமாந்துருக்குங்க. இப்போ 33 வயசு, 36 வயசு, 42 வயசுல ஏமாந்து உட்கார்ந்து இருக்குதுங்க. காதல் பிரிவுகள், காதல் ஏமாற்றங்கள், சேர்க்கைகள், அதெல்லாம் கூட இல்ல அப்படின்னாக்கா நிச்சயமா கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள் கைகூடும். தோக்கிறவங்க ஜெயிக்கக்கூடிய இடத்திற்கு வருவீர்கள். நன்மை நடக்கும். அப்போ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில சனி பகவான் அஸ்தங்கமாக போறாரு. 7.5 சனியின் பாதிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு இருந்தாலும், நான் ஏற்கனவே 7.5 சனி கஷ்டப்படுற சாமி, அந்த பாதிப்புகள் கூட குறைந்து மன நிம்மதி, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலம். அப்ப இது போக உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சாமி இது கொஞ்சம் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் அது நிச்சயமா உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமச்சிவாயம்.